நாம் தினமும் சாப்பிடும் உணவு அது நம்ம உடம்பு மட்டுமல்ல, நம்ம இதயத்தையும் ஈமான்னையும் பாதிக்கிறது. ஒரு சிறிய தவறு நம்ம வாழ்க்கையை மாற்றிவிடும். ஹலால் உணவு மற்றும் ஹராம் உணவு, இதன் வித்தியாசம் என்ன? ஹலால் அல்லாஹ் அனுமதித்தது, சுத்தமானது, நியாயமானது, பரக்கத் நிறைந்தது. நாம் சாப்பிடும் உணவு மட்டுமல்ல, அதை சம்பாதிக்கும் வழியும் ஹலாலாக இருக்க வேண்டும். ஹலால் உணவு நம்ம இதயத்துக்கு அமைதி தரும். ஹராம் அல்லாஹ் தடை செய்தது. அது ஒரு உணவு மட்டுமல்ல, ஒரு சோதனை. ஹராம் உணவு நம்ம உடம்பையும் ஆன்மாவையும் பாதிக்கும். பரக்கத்தில்லாத வாழ்க்கை, அமைதியற்ற மனம். ஹலால் உணவு சாப்பிடுபவர் அமைதியை இழக்கிறார். ஹலால் வாழ்க்கை அல்லாஹ்வின் அருள். ஹராம் வாழ்க்கை அதை தடுக்கலாம். ஒரு மனிதன் நீண்ட பயணம் செய்கிறான். அவன் துஆ செய்கிறான். ஆனால் அவன் உணவு ஹராம், அவன் பயணம் ஹராம், அவன் சம்பாதிப்பு ஹராம். அப்படி இருக்க அவன் துஆ எப்படி ஏற்கப்படும்? நாம் சாப்பிடுமா? நம்ம உடம்பு அல்லாஹ்வின் அமானா. அதை ஹலாலாக பாதுகாக்க வேண்டும். இன்று முதல் ஒரு மாற்றம் செய்யுங்கள். ஹலால் ஐ தேர்வு செய்யுங்கள். அல்லாஹ் நம் வாழ்க்கையில் நிம்மதியை தருவான்.